ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் டெய்லி வந்துட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாளைக்கு நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நம்ம தலைவர் கவுண்டர் கிங், நம்ம பணப்பெட்டி நாயகன் கானா வினோத் நாளைக்கு வரப்போகிறான்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. கூடவே வந்து சாண்ட்ராவும் வரப்போகிறாங்க. ஸோ நாளைக்கு செம்ம சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு. ஏன்னா சாண்ட்ராவை பற்றி கனி அவர்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, சாண்ட்ரா உள்ளே வந்த உடனே அவங்கள நிற்க வச்சு நான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு பயங்கரமான சம்பவங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் கேட்பேன், விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பயங்கரமான பிரச்சனை வரப்போகிறது. கூடவே பிரச்சனையும் இருக்கிற காரணத்தினால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னொன்று வந்து கானா வினோத். ஸோ கானா வினோத் அவர்கள் போகும்போதே வந்துட்டு வாட்டர்மெலன் வந்துட்டு செம்ம கலாய்ச்சிருப்பார். அப்போயாவது வந்துட்டு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஓட்டு வேணும், அது மட்டும் இல்லாமல் டைட்டில் வின்னர் அடிக்கணும், அது இதுன்ட்டு. இப்போது ரீஎன்ட்ரி தான், பிரச்சனையே கிடையாது. கானா வினோத் வந்து வாட்டர்மெலன் என்ன கதியாக்க போகிறான்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ ஆனால் செம்ம ஃபன் பண்ண போகிறார். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபன்னு தான் ரொம்ப மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ கானா வினோத் வந்ததுக்கப்புறமாவது அந்த ஃபன் கண்டென்ட் வெளியே வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அமித் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணி கேமரா முன்னாடி வந்து, வினோத் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, என் மனசை பொறுத்த வரைக்கும் நீ தான்டா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, எங்கேயோ போயிட்டாப்புல. உண்மையிலேயே அது வந்து நம்மளுமே, அதாவது பார்வதி கமரு ரசிகர்களுக்கெலாம் வந்து அடுத்த ஹோப்பாக வந்து இருந்தது வினோத் மட்டும்தான். இந்த டைட்டில் அவர் அடித்தானா சந்தோஷம் அப்படின்ந்தாங்க. இட்ஸ் ஓகே, அவர் எடுத்த ஒரு சரியான ஒரு முடிவு தான். அதை வந்து அவர் 3-4 வாட்டி வந்து வீடியோவில் சொல்லிட்டாரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நாளைக்கு 2 பேரும் வந்து சம்பவம் பண்ண போகிறாங்க. குறிப்பாக கானா வினோத் ஒரு பக்கம், கவுண்டர் கிங்கு அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் செம்ம ஃபன்னான ஒரு விஷயம் போக வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது ரொம்ப ரிலீஃபாகவும் இருப்பார். ரெண்டாவது வந்து சாண்ட்ரா உள்ளே வரும்போது கனியவர்களுக்கும் சாண்ட்ராவுக்கும் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் இன்னொன்று சொல்ல வந்துட்டு பாருங்கள். சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பஞ்சாயத்து இருக்குது. அதை வந்து திவ்யா நேற்று நைட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், நம்ம பிரஜனை கூப்பிட்டு உட்கார வச்சு பயங்கரமாக பேசியிருப்பாங்க. அவரும் எப்படியாவது அந்த விஷயத்தை வந்து வியானா பக்கம் திருப்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். அவங்க பண்ணது வந்து நம்ம வைல்ட் கார்டனில் என்ன பண்ணமோ அதை தான் அவங்க பண்ணாங்க. அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருப்பாங்க. அவரும் முடியாமல் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிருப்பார். ஸோ நாளைக்கு அது எப்படி மாறப்போகுது. ஸோ திவ்யா விளம்ப வரதுக்கு இன்றைக்கி கூட காலையில் பார்த்தீங்கன்னா கெமிக்கட்டை மேக்கப் பண்ணும்போது ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, நான் வந்து பிபி கொண்டாட்டத்தில் தான் வந்து வச்சு செய்யணும் நாங்களாம் முடிவு பண்ணியிருந்தோம், ஆடு தானாக வந்து மாட்டிருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து பிரச்சனை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு செம்ம சம்பவம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். நாளைக்கு எந்த சம்பவம் பயங்கரமான சம்பவமாக இருக்கும்? கனி வர்சஸ் சாண்ட்ராவா, இல்லை திவ்யா வர்சஸ் சாண்ட்ராவா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.